Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம TRB 2012 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் given by g of s is equal to k divided by s into s plus 1. If the gain is increased to infinity, then damping ratio will tend to become. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு லூப்புக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதையும் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த டேம்பிங் ரேஷியோட வேல்யூ நம்ம கெயின் இன்ஃபினிட்டியா மாற்றும் போது என்னவா மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எஸோட வேல்யூவை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் ஒன். இது வந்து ஓப்பன் லூப்புக்கு. சப்போஸ் க்ளோஸ்டு லூப்பா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு மாறும். இங்கே யூனிட்டி ஃபீட்பேக் தான். ஸோ ஹெச் ஆஃப் எஸ் வேல்யூ நமக்கு இங்கே ஒன் அப்படின்னு ஆகும். ஸோ இந்த ரேஷியோவை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கே டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் கே டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் ஒன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கே டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் எஸ் பிளஸ் கே அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ டெல் ஒமேகா என் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதையும் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு ரூட் கே அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ எஸ்ஸோட கோஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 del omega n is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இதுல omega n வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ del is equal to 1 by 2 into omega n ஓட வேல்யூ root k which is equal to 1 by 2 into root k அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா gain is increased to infinity. ஸோ k வேல்யூ நமக்கு இன்ஃபைனைட்டா மாறும்போது damping ratio அதாவது del வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூல நம்ம கே இன்ஃபைனைட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒன் பை இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு மாறும் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.